சேவை நீங்கள் எப்படி அழைக்கலாம்? மிஸ்டர் ஜெய்ட்லி, keep quiet. என்னை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்க வேண்டும். நான் அவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த நிமிடமே உங்களோடு இருக்கிற கூட்டணியை துண்டிக்கிறேன். அமர்ந்தவுடன் பக்கத்திலே அமித்ஷா உட்கார்ந்திருந்தார். சற்று நேரம் கழித்து சட்ட அமைச்சர் அருண் ஜேட்லி வந்து உட்கார்ந்தார். நரேந்திர மோடி என்னை பார்த்து புன்னகைத்தவாறு அவர் சொன்னது, அதற்கு முன்பும் நான் அவரை சந்தித்தேன். பிரதமர் பதவி எடுப்பதற்கு முன்பு அப்பொழுது நான் சொன்னேன், மிஸ்டர் மோடி, நீங்கள் எங்கள் முதுகிலே குத்தவில்லை, எங்கள் மார்பிலே குத்திவிட்டீர்கள். எங்கள் இருதயத்துக்குள்ளே ஈட்டியை பாய்ச்சி விட்டீர்கள். 1,37,000 தமிழர்களை கொடூரமாக கொன்று வதை செய்த கொலைகார பாவி ராஜபக்சேவை நீங்கள் எப்படி அழைக்கலாம்? அங்கே சிங்களத்துக்காரன் கும்மாளமிடுகிறார். ஆட்சி மாறிவிட்டது இந்தியாவிலே, ஆனால் எங்களுக்கு தான் முதலிடம். சிங்களவர்களுக்கு, தமிழனுக்கு அங்கே நாதி கிடையாது என்றவன் கொட்டமிடுகிறான், கும்மாளமிடுகிறான். என் சகோதர ஈழ சகோதர சகோதரிகள் கண்ணீர் வடிக்கிறார்கள், துடிக்கிறார்கள். நமக்கு விமோசனமே கிடையாதா, விமோசனமே கிடையாதா என்று. அப்படிப்பட்ட பாவத்தை நீங்கள் ஏன் செய்தீர்கள்? உடனே அருண் ஜேட்லி, பக்க நாடுகளினுடைய நட்புறவு நமக்கு அவசியம் அல்லவா, அதனால் அழைத்திருக்கிறோம் என்றார். மிஸ்டர் ஜேட்லி, you know me pretty well. Keep quiet, don't interfere. என்னை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்க வேண்டும். நான் அவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னேன், நீங்கள் இதையும் மீறி அவரை அழைத்தால், பிரதமர் சொன்னார், நான் டின்னரை கேன்சல் செய்து விடுகிறேன் என்றார். அன்றே முடிந்தது. கூட்டணியை அன்றே உதறிவிட்டேன். நான் கொள்கைகளுக்காகவும் லட்சியங்களுக்காகவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை இயக்கி வருகிறவர். என் சகாக்களும் அப்படியே. நாங்கள் கூட்டணி ஒரு சில காலகட்டங்களிலே மாறியதற்கு காரணங்கள் இருக்கலாம், தவறுகளும் இருக்கலாம். நான் மறுக்கவில்லை. பிழை செய்வது மனித இயல்பு. அதை போல நான் தவறு செய்திருக்கலாம்.